ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டு வேஸ்டேஜ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு பவுன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ வந்து ரேட் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து முன்னாடியே வந்து நான் ரெடி பண்ணி வச்சேங்க. ஸோ எனக்கு அப்போ வந்து அப்லோட் பண்ணவே நேரம் இல்லை. ஸோ அதான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். ஸோ கோச்சிக்காதீங்க. ஆனால் கால்குலேஷன் எல்லாமே வந்து ஒன்று தாங்க. ஸோ நம்ம ஒரு பவுனுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு கிராமுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் இப்போ எப்படி கால்குலேட் பண்ணுறது, மில்லிகிராம் எடுக்கிறோம்லங்க, காயின் மில்லிகிராமில் எடுக்கிறோம்ல, ஸோ அதுக்கு எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறது வேஸ்டேஜ். ஸோ கிராம்லேருந்து மில்லிகிராமாக வந்து எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ காயினுக்கு எப்படி வேஸ்டேஜ் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாங்க. ஸோ இப்போ தான் நீங்கள் உங்கள் கோல்டு ரேட்டு வந்து இப்போ தான் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அவங்க பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6700 வந்து நான் போட்டிருக்கேங்க. இப்போ நகையின் எடை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவுன் பார்த்தீங்க அப்படின்னா 8 கிராமா. ஸோ 8 கிராமுக்கு வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாங்க. சேதாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 18% வந்து நான் சேதாரம் வந்து போட்டிருக்கேன். ஸோ ஒரு நகை எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு சேதாரம் பார்த்தீங்க அப்படின்னா 18% வந்து போட்டிருக்கேங்க. ஸோ எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, எடை பார்த்தீங்க அப்படின்னா 8 கிராமா. ஸோ அதுக்கு ரேட்டையும் வந்து இன்ட்டு பண்ணுவோங்க. 8 கிராமு ஒரு பவுனு இன்ட்டு ரேட்டு. ஸோ கோல்டு ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 53,600 வந்து வருதுங்க. இதே நீங்கள் 18% வேஸ்டேஜ் இருக்கோ, ஸோ அதையுமே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கிராம் ரேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க எடை, அதுக்கப்புறமேட்டு சேதாரம், இது எல்லாமே பண்ணிங்க அப்படின்னா ஸோ 18%க்கு வந்து எவ்வளோ சேதாரம் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா 9648 வந்து வருதுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் வந்து போடணுங்க. பர்சன்டேஜ் போட்டால் தான் கரெக்டாக வந்து வருங்க. இது வந்து வந்து பர்சன்டேஜ் இல்லாமல் போடுறோம். சேதாரம் இல்லாமல் நம்ம நகை ஒரு தங்கத்துக்கு மட்டும் ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 53,600. நம்ம எப்படியுமே வந்து சேதாரம் போடுவாங்களா, அந்த சேதாரத்தை வந்து ஆட் பண்ணணுங்க. அந்த கிராமோட அந்த எடையோட ஆட் பண்ணும்போது பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக போகணும். நீங்கள் பர்சன்டேஜ் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 9648 வந்து வருங்க. ஸோ இது சேதாரம் பார்த்தீங்க அப்படின்னா 9648. இதே மில்லிகிராமில் இது பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு எப்படி போடுறோம். ஸோ மில்லிகிராம் வேஸ்டேஜ் பார்க்கலாங்க. 200 mgயோட வேஸ்டேஜ் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு கிராம் ரேட்டோ அப்புறம் 200 mg மில்லிகிராம் இருக்கா. ஸோ அதையுமே நீங்கள் இன்ட்டு பண்ணிங்க அப்படின்னா 1340 வருதுங்க. ஒரு கிராமுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா 1.2 கிராம் வந்து வேஸ்டேஜ் வச்சோம் அப்படின்னா 6700 இன்ட்டு 1.2 கிராம் வேஸ்டேஜ் வைத்தோம் அப்படின்னா அப்போ 8040 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ 200 mgக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1340 வருங்க. இதே நீங்கள் வேஸ்டேஜ் போட்டு ஒரு கிராம் எடுக்கிறீங்க அப்படின்னா 8040 வந்து வர மாதிரி இருக்குங்க. மேக்கிங் சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து 500 மாதிரி போடுறாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகைலாம் நீங்கள் எடுக்கிறீங்களா, அப்போ மேக்கிங் சார்ஜ் வந்து ஒரு 500 வந்து போடுறாங்க. இதே நீங்கள் கேடிஎம் 916 நகை எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் வந்து கிடையாது. 999 ஜுவல்ஸ் எடுக்கிறீங்களா அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேக்கிங் சார்ஜ் வந்து உண்டு அப்படின்னு வந்து இருக்குங்க. ஜிஎஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3% வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா ஜுவல்ஸுமே வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஜிஎஸ்டி ஜென்ரல் கவர்மெண்ட்டோடதும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். 1.5 அப்படின்ற மாதிரி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கிராம் வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னா 1000 மில்லிகிராம்னு சொல்லுவாங்களா, அப்போ கிராமும் இன்ட்டு மில்லிகிராம் பண்ணுறீங்க அப்படின்னா 2 கிராம் இன்ட்டு 1000 பண்ணிங்க அப்படின்னா 200 மில்லிகிராம் வந்து கிடைக்கும். இதே 7 கிராமோட மில்லிகிராம் பார்த்திங்க அப்படின்னா 7 இன்ட்டு 1000 பண்ணிங்கன்னா 7000 மில்லிகிராம் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்குங்க. 1.5 கிராம் வந்து வச்சுருக்கோம் அப்படின்னா மில்லிகிராம் வந்தோட இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா 15000 மில்லிகிராம் வந்து கிடைக்குங்க. இது பார்த்திங்க அப்படின்னா கிராம்லேருந்து நம்ம மில்லிகிராமாக எப்படி மாற்றுறது அப்படின்றது கால்குலேஷனுங்க. ஸோ நீங்கள் நகைக்கடை இல்லை பேங்க் லோன்லாம் எப்படி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் கோல்டு லோன் வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பார்க்கலாம். கடன் இருந்து 2 லட்சம் வந்து நீங்கள் கடன் எடுத்துருக்கீங்க. அதுக்கு வட்டி பார்த்தீங்க அப்படின்னா 12% வந்து வட்டி போடுறாங்க. அப்போ ஒரு ஆண்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 lakhs இன்ட்டு 12% இன்ட்டு ஒரு ஆண்டா. ஸோ அது பண்ணிங்க அப்படின்னா 24,000 வந்து ஸோ வட்டி கட்டுற மாதிரி இருக்கும். அப்போ 1 இயர் வட்டி பார்த்தீங்க அப்படின்னா 24,000 வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 2 லட்சத்துக்கு வாங்கின கடனுக்கு 12% வட்டி போட்டால்.
இதே வந்து பெர்சன்டேஜ் டு பைசாவாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். 5.2% வந்து நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா அது எப்படி பைசாவாக மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். பர்சன்டேஜ் இன்ட்டு 100 டிவைடு பை 12. பர்சன்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5.2% வந்து போடுறாங்களா, அப்போ 100ஓட டிவைடு வந்து 12 மாதமா இதை பண்ணோம் அப்படின்னா 43.33 வந்து கிடைக்கும். ஸோ பர்சன்டேஜில் இருக்குது நம்ம வந்து பைசாவாக மாற்றுறது. 2 ரூபா வந்து இன்ட்ரெஸ்ட் வட்டி போடுறாங்க. ஸோ 50,000 ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்ப்போம். ஸோ 50,000 வந்து நீங்கள் வந்து கடன் வாங்கியிருக்கீங்க, அதுக்கு 2 ரூபா வந்து வட்டி வந்து கொடுக்குறாங்க. அப்போ ஒரு மாதத்துக்கு வந்து நம்ம வட்டி எவ்வளோ பே பண்ணலாம். ஸோ 50,000 இன்ட்டு 2% வட்டியாங்க இன்ட்டு ஒரு மாதமா, அப்போ ஒரு மாதத்துக்கு வந்து நீங்கள் 1000 வந்து வட்டி மட்டுமே பே பண்ணுற மாதிரி இருக்கும். பேங்க் இன்ட்ரெஸ்ட்டில் கால்குலேஷன் எப்படி, பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் வந்து வட்டி எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். 4 மாதம் ஆண்டு வட்டி கணக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடன் வந்து நீங்கள் 1,80,000 வந்து நீங்கள் எடுத்திருக்கீங்க. வட்டி பார்த்தீங்க அப்படின்னா 12% வந்து வட்டி போகிறாங்க. ஆண்டு இயர் பார்த்தீங்க அப்படின்னா 4 வருஷம் அப்படின்றாங்க. இப்போ 1,80,000 இன்ட்டு 12% அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இன்ட்டு 4 வருஷமாக பண்ணிங்க அப்படின்னா 86,400 வந்து நம்ம வட்டி கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ 4 வருஷத்துக்கு இந்த 86,400. இதே நீங்கள் 6 மாதம் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த 6 டிவைடட் பை 12 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா 10,800 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் 6 மாதத்துக்கு. ஸோ இதே நீங்கள் 10 நாளில் மட்டும் வட்டி பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த 10 365 நாளா, ஸோ 365 நாள் போட்டிங்க அப்படின்னா 591.78 வந்து கிடைக்கிது. ஸோ 10 நாளைக்குள்ள வட்டி. ஸோ காயினோட வேஸ்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் கோல்டு ரேட்டு ப்ளஸ் வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து போடுறோமா. கோல்டு ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 7,900 ப்ளஸ் 142 வந்து வேஸ்டேஜ் 213. ஸோ அது எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். 7,100 இன்ட்டு 0.02 வேஸ்டேஜ் வந்து நான் 2% வந்து இது பண்ணியிருக்கேன். ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா ஒரு 3%. அப்போ 7,100 இன்ட்டு 0.03 போட்டிங்க அப்படின்னா 7,455 வந்து ஒரு கிராம் கோல்டு காயின் வந்து நமக்கு கிடைக்கிது. காயினோட வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 2%க்கு அப்போ ஒரு கிராம் காயின் பார்த்திங்க 7,455. கோல்டு ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 7,100. ஸோ வேஸ்டேஜும் ஜிஎஸ்டி நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது. இதே காயினோட வேஸ்டேஜ் வந்து 3% இருந்துச்சு அப்படின்னா 7,100 ப்ளஸ்ஸு 7,100 இன்ட்டு 0.03 ஜிஎஸ்டி பார்த்திங்க ஒரு 3%. அப்போ 7,100 ப்ளஸ் 213 வந்து வேஸ்டேஜ், 213 வந்து ஜிஎஸ்டி. அப்போ 7,526. அப்போ 3% வந்து காயினோட வேஸ்டேஜ் போட்டாங்க அப்படின்னா ஒரு கிராம் காயினோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 7,526 வந்து வருதுங்க. ஸோ 3%க்கு பார்த்திங்க அப்படின்னா 7,526. ஸோ 2%க்கு பார்த்திங்கன்னா 7,455. ஸோ இது மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 71 வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வந்து கிடைக்குதுங்க. ஸோ காயின் பார்த்திங்க அப்படின்னா வேஸ்டேஜ் கம்மியாக கொடுத்து வாங்குற மாதிரி பாருங்கள். ஸோ இதுக்கே வந்து ஒரு பர்சன்டேஜுக்கே பார்த்திங்க அப்படின்னா 71 வந்து டிஃப்ரெண்ட் வந்து கிடைக்குதுங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தேடல் செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.